Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. So இந்த வீடியோல பத்தி பார்க்கறோம்னா நீங்க பைமா Instagram ஸ்டோரியில நிறைய பேர் பைமா போஸ்ட் போடும்போது அதுல வந்து டெக்ஸ்ட் எழுதி போட்டுருக்காங்க அப்படினா அந்த டெக்ஸ்டும் பைமா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்க மாதிரி பின்னாடி வந்து பைமா பெயிண்ட் அடிச்சிருக்க மாதிரி அதுக்கு மேல பைமா டெக்ஸ்ட் இருக்க மாதிரி இந்த மாதிரி பைமா ஸ்டைலிஷா எழுதி Instagram ஸ்டோரியில வந்து போட்டுருப்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்களே எப்படி பின்னாடி பெயிண்ட் அடிச்சி மேல வந்து டெக்ஸ்ட் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலிஷா இருக்க மாதிரி எப்படி நீங்களும் உங்களோட Instagram ஸ்டோரியில டைப் பண்ணி Instagram ஸ்டோரி போடுற சொல்ல இன்னைக்கு வீடியோல பாக்குறோம். அதாவது எப்படி இந்த மாதிரி டெக்ஸ்ட் நீங்களும் வந்து டைப் பண்றது Instagram ஸ்டோரியில. சோ அப்பதான் இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இன்னைக்கு வீடியோக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பாத்தீங்கன்னா பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் ன்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ இந்த மாதிரி உங்களோட Instagram ஸ்டோரியிலும் பைமா அந்த டெக்ஸ்ட் எழுதுறீங்க அப்படினா அந்த டெக்ஸ்டும் பைமா இந்த மாதிரி பின்னாடி பெயிண்ட் அடிச்சி முன்னாடி நேம் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்க மாதிரி செட் பண்றது பைமா மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது. ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பைமா உங்களோட Instagram அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. சோ Instagram அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு இப்போ பைமா உங்களோட ப்ரொஃபைலுக்கு போய்க்கங்க. போய்ட்டு அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி சோ ஸ்டோரியை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணப்போ பைமா நீங்க வந்து எந்த போட்டோ வச்சு அதில் எழுதி போட போறோம்னு நினைக்கிறீங்களோ சோ ஏதாவது ஒரு போட்டோ வந்து பைமா செலக்ட் பண்ணிக்கங்க. சோ இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த போட்டோ வந்து பைமா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பைமா போட்டோ வந்து செலக்ட் பண்ணி போட்டோ பைமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோவை ஜூம் பண்ணி வைக்கணும்னு வச்சிங்கன்னா ஜூம் பண்ணி எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் மேலே வந்து பைமா ஏஏன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பைமா இந்த மாதிரி வரும். ஸோ எதுவும் பைமா கீழே வந்து டெக்ஸ்ட் வந்து நிறைய டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பைமா என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுவும் பைமா டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி Crackz Techன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். சும்மாக்காண்டி டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணணும் பைமா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் மட்டும்தான் வரும், பின்னாடிலாம் எதுவுமே வராது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள் ஒரு ஏ சிம்பிள் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி பிளாக் கலராக வரும். ஸோ அதை மறுபடியும் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். அதை மறுபடியும் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணி அப்படின்னா பேக்கில் பிளாக் வெள்ளையாயிட்டு ஃப்ரண்ட்லும் பைமா டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து பைமா பிளாக் கலர் ஃபோட்டோ போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒயிட் கலரில் இந்த மாதிரி மாற்றி வச்சிங்கன்னா தான் தெரியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபோட்டோ போடுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் கீழே பைமா பாண்ட் வந்து தள்ளி விட்டுக்கிட்டே வாங்க. தள்ளி விட்டுக்கிட்டே வந்து எப்படின்னா டெக்ஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே வரிசையாக தள்ளிக்கிட்டே வாங்க. தள்ளிக்கிட்டே வந்து எப்படின்னா ஆறாவது ஒரு ஃபேண்ட் இருக்கும். ஸோ அதை தள்ளிட்டு வந்து எப்படின்னா அது வந்து இந்த மாதிரி வந்துடும். பேக்கில் வந்து பைமா பெயிண்ட் மாதிரி ஃப்ரண்ட்லும் பைமா உங்களோட டெக்ஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இது வந்து பைமா பிளாக் கலராக இருக்குது. அந்த ஏஎம் மறுபடியும் கிளிக் பண்ணி அப்படின்னா பின்னாடி ஒயிட்லேயும் மேலே டெக்ஸ்ட்டும் பைமா பிளாக்காக வந்து வந்துடும். ஸோ அந்த பக்கம் டன் கொடுத்துருங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஏஐ டெக்ஸ்ட் எப்பயும் போல் டெக்ஸ்ட் எழுதுகிற கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் எழுதணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பைமா ஆறாவதாக ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக தள்ளி வச்சுட்டு மேலே பைமா ஏன்னு சொல்லிருக்கும், அதுக்கு மட்டும் கிளிக் பண்ணி விட்டாவே போதும். ஸோ அதுவும் பைமா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ வந்து பைமா பிளாக் கலராக இருக்குது அப்படின்னா அதை மறுபடியும் கிளிக் பண்ணி அப்படின்னா பேக்கில் ஒயிட் ஆகிட்டு ஃப்ரண்ட்லும் பைமா பிளாக் ஆயிரும். ஸோ நீங்கள் பைமா Instagram ஸ்டோரியில் எப்படி இந்த மாதிரி டைப் பண்ணுறது தெரியாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி பெயிண்டடாக கொஞ்சம் ஸ்டைலிஷாக எப்படி டைப் பண்ணுறேன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது யாருக்கும் புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டை போட்டு விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். மேக்ஸிமம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஸ்டோரின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டை போட்டு விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு மாசான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.